ஹாய் வியூவர்ஸ், நீ நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் ப்ரௌனி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பட்டர், சுகர், ஐசிங் சுகர், நட்ஸ், ஹனி, எக், செமி சாக்லேட், அப்புறம் வெனிலா எசன்ஸ். ஓகே வர்ஸ், இப்போ நம்ம எப்படி சாக்லேட் ப்ரௌனி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம 2 ஸ்டெப்பாக பண்ண போகிறோம். ஒன்று வந்து சாக்லேட் பேஸ் ஒன்று பண்ண போகிறோம், அப்புறம் சாக்லேட் கேக் ஒன்று பண்ண போகிறோம், அப்புறம் லாஸ்ட் 2 போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சாக்லேட் பேஸ் எப்படி பண்ண நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுருங்க. இது மேலே பேன் வைக்க போகிறோம். இது கூட நம்ம வந்து செமி சாக்லேட் ஒன்று ஆட் பண்ணுறோம், அப்புறம் ஹனி ஆட் பண்ணுறோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் ஆட் பண்ணுறோம், ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் சுகரு. எப்பவுமே நீ சாக்லேட் ப்ரௌனிஸ் கடையில் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாக்லேட் கேக் இருக்கும், சென்டரில் ஒரு மாதிரி ஜூஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஜூஸியாக இருக்கிறத இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா லிக்விட் சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றி வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா லிக்விட் சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்ச நேரம் அப்படியே சூடாகிற வரைக்கும் வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம கேக் ரெடி பண்ணிடலாம். இன்னொரு பவுல் ஒன்று எடுத்துங்க. கேக் நம்ம நார்மலாக பண்ணுற கேக் தான் இப்போ இதை பண்ண போகிறோம். ஒரு எக் ஒன்று, எக்கை ஃபஸ்ட்டு லைட்டாக பீட் பண்ணிக்கங்க. எக்கு கொஞ்சம் நல்லா பீட் ஆகிடுச்சு. ஒரு சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் சுகர் போதும். பார்த்தீங்கன்னா சுகர் நல்லா கரைஞ்சிச்சு. இது கூட இப்போ நம்ம மைதா ஆட் பண்ண போகிறோம். இந்த மைதாவும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதோட கொக்கோ பவுடர் ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் இது கூட கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சாக்லேட் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுவும் நம்ம ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ நம்ம பேக்கிங் ப்ராசஸ் போக போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுருங்க. தண்ணியை ஊற்றுறோம் தேவையான அளவு. இப்போ இது சூடாகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே நம்ம அது கேக் போடுறதுக்கான பேன் ரெடி பண்ணலாம். இந்த பேனில் பார்த்தா எப்பவுமே நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி பட்டர் போட்டு கிரீஸ் பண்ண போகிறோம். அதை இதை போட்டு வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதிலிருந்து பாதி அதாவது நம்ம கேக் மிக்ஸ் வந்து பாதி, சென்ட்ரல் வர ப்ரௌனியோட பாதியும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ
பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஈவனாக அப்படியே ஒன்றுக்கு ஒன்று மேட்ச் ஆகாத மாதிரி இருக்கும். ஆனால் அது கேக் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டியாக இருக்கிறது வந்து சென்டரில் இருக்கும், மேலே இருக்க சுற்றி கேக் வரும். ஸோ சென்டரில் இருக்கிறது வந்து கொஞ்சம் சூயாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்போவுமே இதில் போட்டு ப்ரௌனிக்கு பொறுத்த வரைக்கும் எப்போவுமே போட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஒரு டெக்ஸ்சர் போயிடும். இதை வந்து நம்ம சில்வர் ஃபாயிலில் பேக் பண்ண போகிறோம். இப்போ இப்போ தண்ணியை நல்லா கொதிச்சிச்சு. சென்டரில் ஒரு சின்ன வெசல் ஒன்று வைக்கிறோம், ஏன்னா டைரக்ட் ஹீட் வந்து கேக் மேலே படக்கூடாது. ஸோ நம்ம இப்போ இதை உள்ளே ப்ளேஸ் பண்ண போகிறோம். லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். 20 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வைக்க போகிறோம். நம்ம 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். எப்பவுமே ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே ஓப்பன் பண்ணிடாதீங்க, ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஸோ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ கேக் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. கேக் எடுத்த உடனே பிளேட்டில் கொட்டிடாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் டு 10 மினிட்ஸ் இது வந்து சூடு ஆறட்டும். அது சூடு ஆறத்துக்குள்ளே நம்ம சின்ன ரீகேப் ஒன்று போயிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு சாஸ்பேன் ஒன்று எடுத்துங்க. ஒரு சாஸ்பேனில் சாக்லேட், அப்புறம் ஹனி, சுகர், இந்த மூணுத்தையும் நம்ம வந்து ஒரு செமி சாலிட் கண்டிஷனில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கிறோம். அப்புறம் ஒரு பவுல் எடுத்துங்க. ஒரு பவுல் எடுத்துகிட்டு அது கூட வந்து முட்டை, சர்க்கரை, மைதா, கொக்கோ பவுடர் அண்ட் வெனிலா எசன்ஸ், இந்த மூணுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி அதையும் தனியாக வச்சுக்கிறோம். அப்புறம் நம்ம கேக் பேக் பண்ணுறதுக்கான பேனில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பட்டர் தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த 2 மிக்சரையும் அதில் போடுறோம். போட்டதுக்கப்புறம் இப்போ 2த்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடுறோம் ஓரமாக. அதுக்கப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சு அது மேலே குக்கரை வைக்கிறோம். குக்கரை வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 2 மினிட்ஸ் அதை வந்து சூடாக வைக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கேக்கை மேலே சில்வர் ஃபாயில் போட்டு மூடிட்டு குக்கரில் வச்சு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் நம்ம சாக்லேட் ப்ரௌனி ரெடி.